Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறும் கல்குவாரிகளை தடை செய்ய வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் ஆர். வி. உதயகுமார் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தார். திருமங்கலம் தொகுதி கண்மாய்களில் விதிமுறைக்கு புறம்பாக கனிம வளம் சுரண்டப்படுவதோடு தொடர் மணல் திருட்டு நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் ஆர். வி. உதயகுமார், ஸ்டாலின் மாடல் அரசு இதனை தடுக்க தவறினால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் உத்தரவை பெற்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என எச்சரித்தார். அனுமதியின்றி சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறுகிற கல் குவாரிகளை தடை செய்து மக்களை பாதுகாக்க வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், வேளாண் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய திருமால் பகுதி மக்கள், கல்லணை கிராம பகுதி மக்கள், இன்னும் பல கிராமங்களிலே அந்த பகுதி மக்கள் அச்சத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ. ஹரி நேரில் சென்று ஆய்வு செய்தார். திருத்தணி பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபடும் பொறுப்பாளர்களிடம் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோ. ஹரி விவரங்களை கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கழக நிர்வாகிகளிடம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளருமான MRK ராதாகிருஷ்ணன் இதில் பங்கேற்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை உரிய வாக்காளர்களிடம் எவ்வாறு சேர்ப்பது மற்றும் பூர்த்தி செய்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி, மூலப்பட்டு, புன்னை உள்ளிட்ட வார்டுகளில் கழக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பணியில் ஈடுபட்டுள்ள மையங்களில் அதிமுகவினர் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ. ஹரி மற்றும் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான சு. ரவி ஆகியோர் ஆய்வு செய்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். அப்போது மாவட்ட பிரதிநிதி சத்தியமூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறையால் நிலவும் சுகாதார சீர்கேட்டை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் உட்பட பல்வேறு மருத்துவ பணியாளர்களுக்கு பற்றாக்குறை உள்ளதால் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியவில்லை. இதனை கண்டித்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சரும் நாகை மாவட்ட கழக செயலாளருமான OS மணியன் தலைமையில் கொட்டும் மழையிலும் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொண்டு வந்தால்